ஒரு எம்ஜிஆர் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு தகுந்த கடினமான உழைப்பை வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து இல்லைன்னா ராகு கொடுக்குற அந்த மாயை உலகத்துலேயே வந்து இருப்பார். நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், 5 மணிக்கு அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதை பண்ணிடுவேன் அப்படின்ட்டே இருக்கணும். அந்த யதார்த்தத்தை வந்து புரிய வைக்கிறது பார்த்தீங்கன்னா, அது இல்லை நிலைமை, மக்களுடைய நிலைமை, யதார்த்தம், ஃபீல்டு ஒர்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து புரிய வைப்பார். அந்த புரிய வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் கடினமான உழைப்பை கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அரசியல் ரீதியாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டாடலாம். தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்யலாம் கண்டிப்பாக. இதுதான் வந்து நான் சொல்லிக்கிறேன். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும், ரியாலிட்டி வந்து புரிஞ்சுக்கணும். மக்களுடைய மைண்ட் என்ன, மைண்ட் செட் என்ன, எப்படி நம்ம. ஆனால் ராகு வந்து அதை விட மாட்டார். ஒரு மாய உலகத்திலே வந்து சுற்ற வச்சுட்டு இருப்பாரு. அதுதான் வந்து பிரச்சனை. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துர்க்கையை வந்து வழிபடலாம், இல்லை நாகதேவதை, இந்த பாம்பு புத்தெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நாகராஜாவெல்லாம் வந்து வணங்கினாக்கா அந்த மாய உலகத்துலேருந்து வெளியே வரலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே சுக்கிரனுடைய கருமாய் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் துலாத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு தாக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதை விட்டு வெளியே வந்து சூரியனுடைய அந்த இது பண்ணணும் அப்படின்னாக்கா நிறைய தான தர்மங்கள் பண்ணா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் தான்.